எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் எக்ஸ்பி நிஷா. எப்படி போகுது பொங்கல் எல்லாருக்கும் நல்லா போகும்னு நம்புகிறேன். எத்தனை பேர் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் சுகர் ஷாப்பில் மாட்டேன்னு எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ எத்தனை பேர் சக்கரை பொங்கல் அடித்து நவுத்திட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். அதே மாதிரி ரொம்ப ஒழுக்கமாக கொஞ்சோண்டு குவான்டிட்டி மட்டும் சாப்பிட்ருப்பாங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வேணான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் சீட் டே எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக அடித்து நவுத்துவோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்சியும் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அப்போ தான் ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்டோ இல்லை ஒரு விஷயத்தையோ ஒரு ஹேபிட்டோ நம்ம பண்ண முடியும். அதை விட்டு நம்மக்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, ஸ்டேபிளாக ஒரு விஷயத்த நம்மளால் அதை கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா உங்களை நீங்களே ஒரு சமாதானம் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ அதை நம்ம கோல் போய் கரெக்டாக ரீச் பண்ண முடியாது. ஸோ சில சமயங்களில் தவறுறது மனித இயல்பு. பட் அதில் நீங்கள் எக்ஸ்கியூஸ் எடுக்காமல் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மைண்ட் செட். இதில் மைண்ட் கேம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறேன்னா, மைண்ட் நம்மளை நல்லா ஈஸியாக ஏமாற்றிடும். நீங்கள் மைண்டை ஏமாத்துறதா நினச்சிக்கிட்டு ஸோ தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. சில ரெசல்யூஷன்ஸ் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணணும், இன்றைக்கி சுகர் சாப்பிடக்கூடாது. டேஸ்ட் பார்க்குறது வேறு, அதிகமாக இன்டேக் எடுக்கிறது வேறு. ஸோ ஹாப்பியாக ஹெல்த்தியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள்.